ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாய் நேஹா கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் லன்ச் மெனுவில் இருக்கக்கூடிய மொச்சை கூட்டு அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, நான் வந்து பச்சை மொச்சை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 20 வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு 5 வந்து கீத்து வந்து தேங்காய், 2 பல் பூடு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மொச்சையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கிறோம். அது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறோம். உப்பு போட்டு மொச்சை மூழ்கிற அளவுக்கு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போடுங்க, போதும். அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அது கூடயே போட்டு வேக வச்சுருங்க. அதுக்குள்ளார நம்ம வந்து தேங்காய் சில்லும் 2 பல் பூடையும் போட்டு நைஸாக வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மொச்சை வந்து வெந்துருச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் வந்து கொட்டிக்குவோம். பார்த்திங்கன்னா மொச்சை வந்து நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கணும் மொச்சை, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கூட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், கிரேவியாக கிடைக்கும். இப்போ இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த மிளகாத்தூளில் வந்து நாங்கள் வந்து மிளகா, சீரகம், மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த இது வேணும்னா சொல்லுங்கள், தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சுருங்க. உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் இல்லை அப்படின்னம்னா நீங்கள் நார்மலாக வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது கூடயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் போட்டு இது கூட ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்குவோம். கடாய் வந்து நல்லா வந்து சூடாகட்டும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கடலெண்ணெய், தேவையான அளவு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல உடம்புக்கும் வந்து நல்ல ஹெல்தி, அதே சமயம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அப்பளத்திலே வந்து நாங்கள் வந்து அந்த எண்ணெயிலே வந்து அப்பளமும் பொரித்து எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து தாளித்து விட்ருவாங்க. ஏன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை நல்லா பொரிச்ச எண்ணெயை வந்து திருப்பி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை பொரிச்சிட்டோம் அப்படின்னா தோசை இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு, இப்போ கூட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிடணும். திருப்பி வந்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அப்பளத்தை அப்படியே பொரிச்சு விட்டு அதிலே வந்து நாங்கள் வந்து தாளித்து விட்ருவோம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து, ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா வந்து பொரியணும். 2 பச்சை மிளகா பொடியை நறுக்குனது அதையும் போட்டுருங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுருங்க. எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிரேவி, மொச்சை, மிளகாத்தூள், தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். மொச்சை வேக வச்ச தண்ணி அதோடையே ஊற்றிடுங்க, வேறு தண்ணி வேணாம். அதனால தான் அங்கே வேக வைக்க போகும்போதே அந்தளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கு உண்டான டிப் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நான் பேச போகிறது கல் உப்பு பற்றி தான். கல் உப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட், கிருமி நாசினி. நம்ம வந்து குளிப்போம் இல்லையா, அப்போ அந்த குளிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு கலந்து டெய்லி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மள்ட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து ஃபுல்லாக போயிடும். குழந்தைகளுக்கெலாம் வந்து கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து போயிடும். அதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட், கிருமி நாசினி, ரொம்ப வந்து உடம்புக்கும் நல்லது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், என்னோடய பாப்பாக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக.
இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்குது கிரேவி. இன்னுமே நல்லா வந்து எண்ணெய் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரணும். அந்த மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா, அது வந்து எல்லாமே ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அதான் யூஸ் பண்ணுவோம். சாம்பார், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாத்துக்குமே நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா அதில் ஜீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நாங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது தான். இப்போ நல்ல சுவையான மொச்சை கூட்டு, மொச்சை கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது ஒரு குழம்பு வச்சு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலும் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா சாதத்திலே வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு இதை போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், மொச்சக்கூட்டு, ரசம், அப்பளம் இந்த சிம்பிள் மெனு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரசம் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி.